சாரி மேடம், ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? சாரி எல்லாம் எதுக்கு சார் கேக்குறீங்க? நீங்க தானே எனக்கு உதவி பண்றீங்க, எதுக்கு சாரி கேக்குறீங்க? நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை சார். சொல்லுங்க சார், ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. மேடம், ஆதிராவுடைய அத்தை மாமா டிராமா பண்ண வந்திருக்காங்க. அவங்க பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். நான் ஆதிரா கிட்ட பேசுறேன்னு சொன்னேன், ஆனா அதை நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க. வேற என்ன பண்றது? இல்ல மேடம், ஆதிரா கிட்ட இப்ப நம்ம போய் பேச முடியாது. நம்ம கிட்ட தான் ஆதாரம் இருக்குல்ல சார். அதுவும் இல்லாம அத்தை மாமாவா பொய்யா நடிக்கிறாங்கன்னு சொல்லி அவ கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு கேட்கலாம். இல்ல மேடம், நான் தான் அந்த ஆதிராவுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பத்தி சொன்னேன். அதனால நம்ம நேர்ல போய் பேசுறது அவ்வளவு நல்லது இல்லை. அவ எந்த லெவலுக்கு வேணும்னாலும் போவான். அதனால நாம அவ தப்பிக்க முடியாத அளவுக்கு எல்லா எவிடன்ஸையும் எடுத்துட்டு போகணும். அது மட்டும் இல்லாம நமக்கு கன்ஃபார்மா சந்தோஷ் காரணமா இல்லையான்னு தெரியாது. அத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றதும் சரியாதான் இருக்கு சார். ஆனா எப்படி நம்ம சந்தோஷ் காரணமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு டெக்னாலஜியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆனா அதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். ரிஸ்க்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம மெனக்கெடணும். குட்டிக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? ஆதிரா வயித்துல வளர்ற குழந்தைக்கு நம்ம சந்தோஷ் காரணம் இல்லைன்னு நிரூபிக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி டிஎன்ஏ டெஸ்ட். உங்களுக்கு புரியல? சொல்றேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்கள்லயும் டிஎன்ஏன்னு ஒரு வகை ஐத்திருக்கும். ரத்த சொந்தம் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டிஎன்ஏ தான் இருக்கும். அந்த வகையில பார்த்தா சந்தோஷ் தான் ஆதிரா வயித்துல வளர்ற குழந்தைக்கு காரணமா இல்லையான்னு கண்டுபிடிக்க சந்தோஷோட பிளட் வேணும். அந்த பிளட்டை டாக்டரிடம் கொடுத்து அது ஆதிராவோட டிஎன்ஏவோட ஒத்து போகுதான்னு பார்க்கணும். அதுக்கு நமக்கு சந்தோஷோட பிளட் வேணும். குட்டியோட ரத்தமா? அதை எப்படி போய் கேக்குறது? அவன் 1008 கேள்வி கேட்பானே சார், அதுக்கு எப்படி பதில் சொல்றது? அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க தானே இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி. அதனால நீங்க ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தணும். நீங்க சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல. நம்ம அபார்ட்மெண்ட்ல ரத்த தான முகாம் நடத்தணும். அதுல நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையும் கலந்துக்க சொல்லணும். இங்கேயே எப்படி ரத்த தான முகாம் நடத்துறது? அதுவும் இல்லாம இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இதுக்கு ஒத்துக்குவாங்களான்னு சொல்ல முடியாது சார். நமக்கு வேற வழி இல்ல. இந்த ரத்த தான முகாமை நடத்தி தான் ஆகணும். இது நல்ல விஷயம் தான். இதுல ஒரு பொது நலம் இருக்கு. பொது நலத்துல ஒரு சுயநலம், அவ்வளவுதான். கண்டிப்பா 4 பேருக்கு உதவியா இருக்கிற இந்த ரத்த தான முகாமை யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க எப்படியாவது இந்த முகாமை நடத்தி தான் ஆகணும். சரிங்க சார், குட்டிக்காக இந்த விஷயத்தை நான் செய்யறேன். அதே சமயத்துல இந்த ரத்த தான முகாமை நடத்துறது ஒரு நல்லதுக்காக தான்னா கண்டிப்பா நான் ஏற்பாடு பண்றேன். சரி, நீங்க போய் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. நான் மத்த வேலையை பார்க்கறேன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இங்க ரத்த தான முகாம் நடத்த போறோங்கிறத கேள்விப்பட்டு நீங்க எல்லாரும் ஆர்வமா கலந்துகிட்டு ரத்த தானம் பண்ண வந்திருக்கீங்க. இத நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி லக்ஷ்மி மேடம் தான் இந்த ரத்த தானம் நடக்க காரணம். இது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் உங்க எல்லாரையும் இங்க வர சொல்லிருக்கேன். பரிமளமா, கேட்டீங்களா? 2 பேரும் பழகுறது என்னமோ புருஷன் பொண்டாட்டி மாதிரி, கூப்பிடுறது மட்டும் மேடமா. பிரதிபா, இப்பெல்லாம் புருஷனை பொண்டாட்டி சார்னு கூப்பிடுறதும்
புருஷன் பொண்டாட்டிய மேடம்னு கூப்பிடுறதும் ஃபேஷன் ஆயிடுச்சு. ரத்தம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஒவ்வொருத்தரும் கொடுக்கிற ரத்தம் நிச்சயமா இன்னொருத்தரோட உயிரை காப்பாத்த போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் தானத்துல சிறந்த தானம் ரத்த தானம் தான். இப்போ ஸ்னேகா அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி லக்ஷ்மி மேடம் உங்ககிட்ட 2 வார்த்தை பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ரத்த தான முகாமுக்கு வந்திருக்கிற உங்க அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் நான் திடீர்னு ரத்த தான முகாம் நடத்த போறேன்னு சொன்னதும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க. நல்ல விஷயம்னு என் மனசுல பட்டுச்சு. அதான் மனசு மாறுறதுக்குள்ள அதை செஞ்சிடணும்னு நினைச்சேன். இந்த முகாமுக்கு வந்து ரத்தம் கொடுக்கறதுனால ரத்தம் தேவைப்படுறவங்களுக்கு சேர்றது மட்டும் இல்ல, ரத்தம் கொடுக்கறதுனால ரத்தம் கொடுக்கறவங்களுக்கு புது ரத்தம் ஊறும். 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரும் ரத்த தானம் பண்ணலாம். மறுபடியும் உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். லட்சுமி அம்மா, நான் கூட ரத்தம் கொடுக்க ஆர்வமா இருக்கேன். நான் கொடுக்கலாமாமா? அண்ணே, உங்க நல்ல எண்ணத்துக்கு நன்றி அண்ணே. ஆனா உங்களுக்கு இதய நோய் இருக்குல்ல, வேண்டாம் அண்ணே. சரிங்கம்மா. லக்ஷ்மி அம்மா, எனக்கு எந்த வியாதியும் கிடையாது. நான் வருஷம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் கொடுக்கலாமா? ஓ, தாராளமா கொடுக்கலாம். தேங்க்ஸ்மா. லக்ஷ்மி அம்மா, எனக்கு ஒரு டவுட். இது நீங்க உண்மையாலுமே பொது நலத்துக்காகத்தான் பண்றீங்களா இல்ல உங்க பர்சனலுக்காக ஏதாவது? என்ன உன்னி சார், இப்படி ஒரு கேள்வி? ரத்தத்தை பின்ன நானா என் உடம்புலயா ஏத்திக்க போறேன்? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா டாக்டர் நர்ஸ் இங்கதான் இருக்காங்க, நீங்க போய் கேட்கலாம். ஓ, கேட்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும் லட்சுமி மேடம். யூசுவலா நம்ம ஏதாவது ரோட்டரி கிளப் மூலமா தானே இத மாதிரி டொனேஷன் கேம்ப் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஆனா இதெல்லாம் பார்த்தா நீங்களே இண்டிபெண்டன்ட்டா ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கு. அது சரி, எந்த ஹாஸ்பிடல்ல இருந்து டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? பிரதிபா, இந்த முகாமும் ரோட்டரி கிளப் மூலமா தான் நடத்துறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ஃபோன் பண்ணி விசாரிச்சு பாத்துக்கோங்க. ஹரி சார், நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? Why are you being so rude? பிரதீபா, உனக்கு ரத்த தான முகாம் மேல எல்லாம் சந்தேகம் கிடையாது. அதை ஏற்பாடு பண்ண லக்ஷ்மி மேலதான் வெறுப்பு. அத சொல்லு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். உங்ககிட்ட நான் பேசல, லக்ஷ்மி கிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ ஓகே. இத பார் பிரதீபா, லக்ஷ்மி அக்கா அவங்க வீட்டு நலனுக்காக இது செய்யல, பொது நலனுக்காக பண்றாங்க. யா, அது சரி. பிரதிபா, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு புரியல. முதல்ல அதை சொல்லுங்க. இல்ல ஹரி சார், யூசுவலா நாம இந்த மாதிரி கேம்ப் எல்லாம் ரோட்டரி கிளப் மூலமா வெளியில எங்கேயாவது போடுறதுதான் வழக்கம். இந்த தடவை என்னமோ புதுசா சர்ப்ரைசிங்கா நம்ம அபார்ட்மெண்ட்லயே கேம்ப் போட்டிருக்கீங்களே, அதனாலதான் கேட்டேன். கரெக்ட் ஆயிட்டு வரணும். இதே பிரதீபா கேட்ட டவுட் தான் எனக்கும் வந்தது. ஒருவேளை லக்ஷ்மி அம்மா இத ஒரு பிசினஸா பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு தான் பிரதீபா கேக்குறாங்க மிஸ்டர் ஹரி சார். என்ன உன்னி சார், இதுக்கு முன்னாடி நீங்க செக்ரட்டரியா இருந்தீங்களே, இருந்தும் இப்படி பேசுறீங்க? நீங்க செக்ரட்டரியா இருக்கும்போது நீங்க கூட இப்படி தான் பண்ணீங்களா? இது ஒரு பிசினஸா தான் பண்ணீங்களா? அது வேற. இது சரியா கேட்டீங்க சார். உன்னி சார், கொஞ்சம் நல்ல விஷயத்துக்கும் துணையா இருங்க சார். ஹரி சார், நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் யாரும் பதில் சொல்லவே இல்லையே. ஆளாளுக்கு யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னி சார், நல்ல விஷயம் எங்க நடந்தா என்ன, அதுல நாம என்ன பார்ட்டிசிபேட் பண்றோங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கும் பிரதிபாக்கும் விருப்பம் இல்லைன்னா நீங்க பிளட் கொடுக்க வேண்டாம், தாராளமா வீட்டுக்கு போலாம். ചേട്ടാ, കുറച്ച് அமைதியா இருங்க. இது நல்ல காரியம்லே. இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரத்தம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இருந்தா டாக்டர் உங்க ஹெல்த் கண்டிஷனை வந்து செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரத்தம் எடுப்பாங்க. யாருக்கு ரத்த தானம் பண்றதுக்கு இஷ்டம் இருக்கோ அவங்க வந்து உங்க பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கங்க. மறுபடியும் ஒரு முறை உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
பிளட் கொடுக்கறவங்க பேரை நோட் பண்ணிக்கோ. நான் போய் பெட் ரெடி பண்றேன். பேர் சொல்லுப்பா. கீதா. பேரு உன்னிகிருஷ்ணன், வயசு 48. நோட் பண்ணிக்க. இது காதுல வைக்கிறதா மூக்குல வைக்கிறதான்னு தெரியலையே. ஓ, அதெல்லாம் நாங்க சரி, பார்த்து வைங்க. சரவணன். கையில எதுக்கு பந்து? ஓ, இது அமுக்குனா வேகமா பிளட் வரும். மேடம், சந்தோஷோட பிளட் சாம்பிளை டாக்டர்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்தாங்க. சரிங்க சார். டாக்டர், சந்தோஷ் ஆதிராவோட பிளட் சாம்பிளை லேப்ல கொடுக்க சொன்னீங்க. அவங்க 2 பேருடைய டிஎன்ஏவும் ஒத்து போகுதாங்கிறத செக் பண்ணி சொல்லுங்க. என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுக்க எங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அதான் யோசிக்கிறேன். ஒன்னு கோர்ட் ஆர்டர் இருக்கணும், இல்ல சம்பந்தப்பட்ட 2 பேரோட ஒப்புதல் இருக்கணும். டாக்டர், ஆதிராவுக்கு கல்யாணம் ஆகல. ஆனா சந்தோஷ்க்கு கல்யாணம் ஆகி குடும்பம் இருக்கு டாக்டர். எனக்கு என்னவோ சந்தோஷ ஆதிரா ஏதோ பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்தாங்க. உங்களை ரெஃபர் பண்ண ஆறுமுகம் சாரும் உங்களை பத்தியும் இதோட முக்கியத்துவத்தை பத்தியும் சொல்லியிருந்தாரு. அதனாலதான் நான் இதை டெஸ்ட் பண்ணி தர ஒத்துக்கிட்டேன். எனிவே, ஓகே. இந்த அமௌண்ட்டை கேஷ் கவுண்டர்ல கட்டிடுங்க. 3 நாள் கழிச்சு வந்து ரிசல்ட்டை வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க் யூ வெரி மச். வெல்கம். டாக்டர் பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? பார்த்தேன் மேடம். அவ்வளோ லேஸ்ல இந்த டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கல. ஏன், என்னாச்சு? உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் தானே, அவங்க ஏன் ஒத்துக்கல? தெரிஞ்ச டாக்டர் தான். ஆனாலும் கவர்மெண்ட் ரூல்ஸ், கோர்ட் ஆர்டர் இருக்கணும், இல்லனா அவங்க 2 பேருடைய சம்மதம் வேணும்னு கேட்டாங்க. ஓ. நான் இருக்கிற நிலைமையை எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறீங்களே சார். இத பாருங்க லட்சுமி மேடம், உங்களுக்காக நான் பண்ணாம வேற யார் பண்ண போறாங்க? டிஎன்ஏ ரிசல்ட் 3 நாள்ல வந்துரும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அதை வச்சுதான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையில இறங்க முடியும். அந்த குழந்தைக்கு அப்பாவா சந்தோஷ் இருக்க கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க மேடம். ஏன் சார் இப்படி பயமுறுத்துறீங்க? இன்னும் 3 நாள்ல டாக்டர் கிட்ட இருந்து நல்ல பதில் வருமா? எனக்கு இந்த நிமிஷத்துல இருந்து பதட்டமா இருக்குது சார். நாம நம்ம கடமையை சரியா பண்ணிருக்கோம். இதுக்கு மேல அந்த ஆண்டவன் கிட்ட வழி. நம்ம எப்பவும் போல பாசிட்டிவா இருப்போம்.
3 நாள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடும். நம்பிக்கையா இருங்க. நான் வரேன் மேடம். முருகா, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது என்னோட குட்டியை காப்பாத்து முருகா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? வந்த வேலையெல்லாம் விட்டுட்டு சொந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, அப்படிதானே? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல மேடம். நீங்க என்ன பண்ண சொல்றீங்களோ அதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றீங்க? வர வர மாமியா கழுத போல ஆனாலாம். உங்க பெர்ஃபார்மன்ஸ் வர வர ரொம்ப மோசமாயிட்டே போகுது. என்ன ஆதிரா மேடம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நாங்க உண்மையிலேயே உங்களை எங்க அண்ணன் பொண்ணு மாதிரி தான் நினைச்சு நடிச்சிட்டு இருக்கோம். எங்களை போய் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்றீங்களே. நான் உங்களை முழுசா குறை சொல்லல, ஆனா இன்னும் அந்த விஷயம், அதாவது சந்தோஷ் கையால என் கழுத்துல தாலி கட்ட ஒத்துக்கிறேன்னு சொல்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அது ஏன் டிலே ஆகுது? அதான் என்னோட கேள்வி. மேடம், சந்தோஷ் தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நினைக்காதீங்க, சந்தோஷ் தான். நான் தான் அவனை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். போய் கதவை திறங்க. நான் உள்ள இருந்து வரேன், நீங்க இங்கே நில்லுங்க. வாங்க சந்தோஷ். ஆதிரா இல்ல? வாங்க சந்தோஷ், நீங்க உட்காருங்க. உள்ளதா இருக்காங்க, வந்துருவாங்க. என்ன ஆண்டி அவங்க இவங்கன்னு மரியாதையெல்லாம் சொல்றீங்க இப்போ? அது இல்ல சந்தோஷ், உங்களை உட்காருங்கன்னு சொன்னேன்ல, அந்த ஃப்ளோல ஆதிராவை அவங்கன்னு சொல்லிட்டேன். உள்ளதா இருக்கா, நான் அவளை கூப்பிடுறேன். ஆதிரா, ஆதிரா. வா சந்தோஷ். என்ன சந்தோஷ், ஆதிராவை அப்படி பாக்குறீங்க? அவ சோகமா இருக்கான்னு தானே அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கே தெரியும் சந்தோஷ், ஆதிராக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும். அவ கர்ப்பமா இருக்க விஷயம் இந்த ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இனிமே அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு யாரு பொறுப்பெடுத்துப்பா? அதுக்கு இப்போ நான் என்ன ஆண்டி பண்ண முடியும்? சந்தோஷ், என்ன சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆதிராவை உங்களை தவிர வேற யாரால நல்லபடியா பாத்துக்க முடியும்? அதே போல ஆதிராவும் உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்காரு. மீண்டும் மீண்டும் சொல்றேன், சிரமம் பார்க்காம ஆதிராவுக்கு நீங்க தான் வாழ்க்கை கொடுக்கணும். என்ன சார் நீங்க மறுபடியும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு ஃபேமிலி இருக்கு, எனக்கு பொண்டாட்டி இருக்கா, என்னால முடியாதுன்னு. மறுபடியும் நீங்க அதே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சந்தோஷ், உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது. ஆனா ஆதிராவை இந்த நிலைமையில யாரு ஏத்துக்குவாங்க? அது மட்டும் இல்லாம நீங்க தான் எப்பவுமே அவ கூட இருந்து பாத்துட்டு இருந்திருக்கீங்க. நைட் எல்லாம் அவ கூட இருந்து பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு தானே அவ நல்லா இருக்கணும்னு அவ மேல அக்கறை வரணும். ஆண்டி, நீங்க என்ன சொன்னாலும் என்னால இந்த முடிவுல இருந்து மாற முடியாது. எனக்கு ஆதிராவை பிடிக்கும், ஆனா எனக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா கூட ஏதாவது யோசிச்சிருப்பேனா? ஆனா இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது. சந்தோஷ், உங்க சிரமம் எங்களுக்கு புரியுது. ஆனா நீங்களும் கொஞ்சம் ஆதிராவோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. இப்ப அவ இருக்கிற நிலைமையில யார் ஏத்துக்குவா? நீங்க அவளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அங்கிள், இத பாருங்க அங்கிள், நீங்க திரும்ப திரும்ப இதே சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கே நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன். நான் தான் சொல்றேன்ல, நான் என்ன சின்ன பிள்ளையா? என்ன இது விளையாட்டு விஷயமா? இது என்னோட லைஃப் விஷயங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க சொல்றீங்களா? அவ என் பொண்டாட்டிங்க. அவளை லவ் பண்ணி தான் நான் கல்யாணமே பண்ணினேன். அதே மாதிரி ஆதிராவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்க. சந்தோஷ், நாம எத்தனை நாள் வேணாலும் காத்துட்டு இருக்கலாம். ஆனா உள்ள ஒரு உசுறு வளர்ந்துட்டு இருக்கு.
அது நாளாக அது இன்னும் பெருசாயிட்டு தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு நீங்க தான் வாரிசுன்னு ஏத்துக்கிட்டா போதும். நீங்க அவ கூட இருக்கணும்னு அவசியமே இல்ல. இத பாருங்க, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, நீங்க என்ன வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும். உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீங்க கேட்ட மாதிரி ஆதிரா கூட இதுவரைக்கும் என்ன கேட்டது இல்ல. இத பாருங்க, தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. ஆதிரா, இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, நீ கம்முன்னு இருக்க. ஒண்ணு கேட்கலையா உனக்கு? நான் என்ன பண்றது சந்தோஷ்? ஓ அப்படியா? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். ஏய் சந்தோஷ், சந்தோஷ் நில்லுடா.